ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பாருங்கள். இது வந்து கருவேப்பிலைங்க. நிறைய யூஸ் இருக்குங்க. ஹேருக்கு எல்லாத்துக்குமே நிறைய பயன் இருக்குது இதில். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இலையை உதுத்துருவோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கருவேப்பிலையும் ஆஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3 நாளைக்கு நல்ல நிழல் காய்ச்சல காய வச்சிடணும். 3 நாள் கழித்து அதை எடுத்து பொடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அந்த கலர் மாறலை பாருங்கள். இப்போ இதை நம்ம பொடி பண்ணுவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நுணுக்கியாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து தோசை ஊற்றும் போது மேலே பொடி மாதிரி தூவியும் சாப்பிட்லாம். நமக்கு டெய்லி சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டோடு நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து இலையாக நம்மளால் சேர்க்க முடியலைன்னா இப்படி பொடியாக சேர்த்துக்கிறது நல்ல ஸ்ட்ரென்த்துங்க. ஹேருக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.